கோடை காலத்துக்கு காரம் இல்லாமல் ஒரு தக்காளி சூப் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வெயில் நேரத்துக்கு காரம் நம்ம சாப்பிட மாட்டோம், அதனால் காரமே இல்லாமல் தக்காளி சூப் பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வச்சுருக்கேன், பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், புதினா இலை வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், தேவையான அளவுக்கு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு அதில் எண்ணெய் விட்டு இந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பூண்டையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் இருக்குது, இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் எடுத்து அதில் போட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு வெங்காயம் நிறையா போட்டால் நல்லா தான் இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி வாசம் வரும், வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன், புதினா போட்டுக்கோங்க. புதினாவையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இப்படி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா சூப்புக்கு நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல, மஞ்சள்தூள் தான் போடுறோம், அதனால் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு நல்ல ஒரு வாசனை வரும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு, சூப்பு அப்படின்னாலே அரிசி கழுவுன தண்ணியில் வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்துக்கு அரிசி கழுவுனாலே அந்த தண்ணியை, அரிசியை கழுவி அந்த தண்ணி வச்சுருக்கேன், அந்த தண்ணி தான் இப்போ நான் சூப்புக்கு ஊற்றுறேன். இப்போது இந்த தக்காளி, இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும். குக்கரில் வேணால் ஒரு விசில் போட்டுக்கலாம், வேகமாக சமைக்கிறவங்களா இருந்தால். இல்லை நம்ம சட்டியில் வைக்கிற மாதிரி இருந்தால் அது வெந்து வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா சூடாக கொதிக்குது. கிட்ட வந்து பாருங்கள். இப்போது இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த தக்காளியை மிக்சியில் அடிக்கிறதா இருந்தாலும் மிக்சியில் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மத்து இருந்ததுன்னா மத்தை போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதிலேருந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் மத்து போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. அப்போ தான் வாயில் இந்த தக்காளியெல்லாம் தட்டாமல் இருக்கும். இது கூட இப்போ நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்க இதோட இதில் வடிகட்டின இந்த தண்ணியை இதில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கூடவே தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான். பெரியவங்க சாப்பிட்றதுனால, இங்கே குழந்தைங்கள பெரியவங்க சாப்பிட்றதுனால காரத்துக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு சுவையான தக்காளி சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது லேசாக கொதி வந்தால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் நல்லா வேக வச்சிட்டோம், அதனால் லேசாக கொதி வந்தால் மட்டும் போதும். இது கொதிக்கிறதுக்குள்ளே சூப்புக்கு இப்போ தாளித்து போட போகிறோம். சூப்புக்கு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போடுறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் தாளிக்கிறதுக்கு, அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தேவைன்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டு கொதி வந்துட்டு
இப்போ நல்லா சூப்பு கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நம்ம தாளித்து வச்சுருக்க பெருஞ்சீரகம் எல்லாம் தாளித்து வச்சுருக்கோம். இதை எடுத்து போட்டால் சுவையான சூப்பு தயாராகிடுச்சு. இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூட சைட் டிஷ்க்கு காரமாக ஏதாவது தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.